விஜய் சொல்கிறாரு, காரில் வரப்போ பேசிக்கிட்டே வராங்க. நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீங்கள் ஏன் விஜய் பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னதும், என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, லூஸ் மாதிரி தெரியுதா அப்படின்னதும், அப்படிலாம் இல்லையே நீ சூப்பராக பேசுவே அப்படின்ட்டு விஜய் நக்கலாக பேசிட்டு, நீ சொன்னான்னு சொல்லாட்டிலும் லூஸு தான், முக்கால் லூஸு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே மனசில் நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, 5 நிமிஷம் உங்கள் அம்மா வீட்டுக்கு போனதுக்கே என் மனசு அந்த பாடுபட்டுச்சு. உன்னை லைஃப் லாங் நான் விட்டுருவேனா, உன்னை விடவே மாட்டேன், உன்னை இருக்க பிடிச்சிக்க வேண்டி அப்படின்னு சொன்னதும் பயங்கரமாக நம்மளுக்கே ஷாக் ஆயிடுது. ஏன்னா விஜய் வந்து சொல்லுவார் காவேரியை, நான் உன்னை இருக்க பிடிச்சிக்க வேண்டி, நீ எனக்கு பொக்கிஷண்டி அப்படின்னு சொல்லி காவேரியை மனசுக்குள்ளே நினைப்பார். என்ன நினச்சிட்டு வரீங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து மைண்ட் வைஸ் வெளியில் சொல்லாமல் காரில் சந்தோஷமாக யோசிச்சுக்கிட்டே ஓட்டுவார். இப்படி தாங்க ப்ரொமோ போட்டிருக்காங்க. விஜயோட பொக்கிஷமே காவேரி தான் சொல்லி மனசில் நினச்சிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அவர் சொன்ன வார்த்தை நீ எனக்கு பொக்கிஷண்டி அப்படின்னு சொன்னது நிறைய விஜய் காவேரி ரசிகர்களை சந்தோஷப்படுத்தி இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள்.